தமிழக மக்களே வணக்கம். நம்ம நாட்டில் கருத்து சுதந்திரம், செய்தியாளர்கள் சுதந்திரம் இருக்குதாங்கிறதே கேள்விக்குறியாயிருச்சு. ஏன்னா கரூரில் ஒரு ரவுடி எம்எல்ஏ பண்ணின கூத்தை நீங்கள் நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ் தமிழ் சேனல்காரர் கனிம வளத்தை சுரண்டி எடுக்கிற ஆதாரங்களை எடுக்கிறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த இடத்துல ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி அவரை பிடிச்சி தாக்கியிருக்காரு, கொலவரி தாக்குதல் பண்ணியிருக்காப்புல. நம்ம நாட்டில் எதுக்குமே சுதந்திரம் கிடையாது போல தான். இந்த தீயசக்தி ஆட்சியில் நாம் எல்லாம் பயந்துட்டு தான் இருக்கணும். ஒரு விஷயத்த நாம் நல்லதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நினச்சோம்னா அதுக்கு ஒருபோதும் இந்த தீயசக்தி ஆட்சி நமக்கு வழி கொடுக்காது. அப்புறம் தமிழக வெற்றி கழகம் நண்பா நண்பீஸ் தொண்டர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, சில கட்சிகள் பயங்கரமாக கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கட்சி மேலே பயங்கரமான அவதூறுகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வைத்தறிச்சல். எவ்வளவோ கூட்டணிகள் போட்டு தூண்டில் போட்டு பார்த்தாங்க. நம்ம கூட நம்ம வெற்றி தலைவர் எதுக்குமே மசியல. அதனால இப்போ நம்ம மேலே அவதூறுகள் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, மேடையில் தளபதி டான்ஸ் ஆடினதுலேருந்து சம்திங் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, அவர் பாடினாரு, அந்த பாடகரோட ஆசைக்காக ஆடினாரு. அந்த பாடகர் வேற தெரியாம முருகர் பாட்டை போட்டுட்டாரு. முருகரை நாம கலாய்க்கணும்னு நமக்கு என்ன அவசியமா? நாமளும் முருகர் பக்தர் தானே. அது நம்மளை சொல்றவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏதோ பரவாயில்ல, அவனுக்கு நம்ம மேல அவதூறு பரப்பிட்டே தான் இருப்பாங்க. இப்போ களத்துலயும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்துட்டு நீ விட்டா செட் ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடா போக ஆரம்பிச்சிட்டானுங்க. போகட்டும். ஆனா தமிழக மக்கள் நம்ம பக்கம். நாம் தமிழக மக்களோட தான் கூட்டணி வச்சுருக்கோங்கிறது அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதனால் சில தில்லுமுள்ளு வேலைகள்லாம் பண்ணுவானுங்க. நாம் எதுக்கும் அசர வேண்டாம். நமது வெற்றி தலைவர் 2026 தேர்தலில் வாகை சூடுவார். வெற்றி நமதே. நன்றி.